பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனரும் தற்போதைய தலைவருமான ராமதாஸ் தேர்தல் கமிஷனுக்கு எழுதியுள்ள கடிதம் தற்பொழுது வெளிவந்துள்ளது. இந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள வார்த்தைகள் மிகவும் அதிர்ச்சிகரமாக உள்ளது. அதாவது, செயற்குழுவில் 1413 உறுப்பினர்களும் தலைமை நில நிர்வாக குழுவில் 21 உறுப்பினர்களும் சேர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸின் செயல்பாடுகள் சரியில்லாதால் அப்பதவியிலிருந்து அவர் நீக்கப்பட்டதாகவும், அவருக்கு பதிலாக நானே கட்சி நிறுவனர், நானே கட்சி தலைவர் பதவியில் தொடர்வதாகவும் கூறி, எனவே எங்களுக்கு மாம்பழ சின்னத்தையும் கட்சி அங்கீகாரத்தையும் எனக்கே வழங்க வேண்டும் என்று கடிதம் எழுதியுள்ளார். இக்கடிதத்தை அவருடைய தனிச் செயலாளர் சுவாமிநாதன் டெல்லி சென்று தேர்தல் கமிஷனிடம் மனு தாக்கல் செய்துள்ளார். மேலும் தேர்தலில் போட்டியிட ஏ ஃபார்ம், பி ஃபார்மில் நான் தான் கையெழுத்திட வேண்டும், மற்றவர்கள் கையெழுத்திட்டால் செல்லாது என்று கூறியுள்ள ராமதாஸ், அன்புமணி ராமதாஸை தலைவர் பதவியிலிருந்து நீக்கியதாக தேர்தல் கமிஷனுக்கு கடிதம் அனுப்பியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.